is relational algebra in DBMS. First, what is relational algebra? Relational algebra was first created by Edgar F. Cott while at IPM. It was used for modeling the data stored in relational databases and defining queries on it. So, relational algebra is data relational database la store பண்றது, then query வந்து define பண்றது. இது ரெண்டையுமே வந்து express பண்ணும். Okay, data stored in relational database and defining queries on it. Relational algebra is a procedural query language. Relational algebraங்கிறது என்னது ஒரு procedural query language. Procedure இருக்கும். For example, ஒவ்வொன்றுக்கும் ஒரு general format இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும், query வந்து ரைட் பண்ணி டேட்டாபேஸில் பாஸ் பண்ண முடியும். ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் ரெண்டு குரூப் இருக்குது. ஒன்று வந்து யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன், அனதர் ஒன் இஸ் யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன், ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ். ரெண்டு டைப் இருக்குது. யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன்ஸ், another one is relational algebra operations. So two types. ஓகேவா, இதில் வந்து இந்த relational algebra operations ரெண்டுமே வந்து very important question, 5 mark question. So what are the two types? Unary relational operation, relational algebra operations from set theory. Okay, so first relational operation, it has two types, select and project. Select and project. And relational algebra operations, relational algebra operations from set theory, union, intersection, difference, Cartesian product. Cartesian product, and the symbol of union is and symbol intersection, difference, and Cartesian product, different symbols. First one operation is select operation. So select operation symbol is sigma. Sigma, the name of the symbol is sigma, with the relation R and the condition C on the attribute of R. So இதில் என்னெல்லாம் இருக்கும், relation இருக்கும். Relation means table. Condition C, condition query. Then attributes, attributesங்கிறது field, column name. ஸோ இது எல்லாமே இந்த பர்டிகுலரில் இருக்கும் செலக்டில். The select operation is used for selecting a subset with the tuples according to a given condition. ஸோ அப்போ நம்ம டேபிளில் கலெக்ஷன் ஆஃப் டப்புள்ஸ் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் ரோஸ், டப்புள் ரெண்டுமே ஒன்று தான். அதில் ஏதாவது சம் டேட்டா மட்டும், ஏதாவது சம் ரெக்கார்டு மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணி நம்ம அந்த டேட்டாவை நம்மளால் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு யூஸ் ஆகிற கீவேர்டு தான் செலக்ட். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் வேர் நேம் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்படிங்கிற நேம் ரெக்கார்டை மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யும், ரிப்ளை பண்ணும், ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆப்ரேஷன் வந்து இஸ் யூஸ்டு ஃபார் செலக்டிங் எ சப்செட். அதான் பாயிண்ட், செலக்டிங் எ சப்செட் வித் டப்பிள்ஸ் அக்கார்டிங் டு எ கிவன் கண்டிஷன். உன்னோட கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற அத்தனை டப்பிள், அத்தனை ரோவை என்ன செஞ்சும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா, செலக்ட் ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் டப்பிள்ஸ் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை சி. இப்போ இதில் வந்து சில ரோ வந்து மேட்ச் ஆகாது, நம்ம அப்ளை பண்ண கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகாது, அதெல்லாம் என்ன செஞ்சிடும், விட்டுரும். எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நம்மளுக்கு ரிப்ளை பண்ணும். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட், டேபிள் நேம் அப்போ என்னது ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் அ டேபிள். வாட் ஆர் த ஃபீல்ட்ஸ், ஃபீல்ட்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ். ஃபீல்ட்ஸ் ஆர் அட்ரிபியூட்ஸ், ஸ்டூடெண்ட் நம்பர், நேம், கோர்ஸ், இயர். ஸோ அப்போ 4 ஃபீல்டு இருக்குது. சரியா, இதெல்லாம் வந்து ஃபீல்டு நேம். ஓகேவா, தென் இதெல்லாம் ரெக்கார்டு, ரெக்கார்ட் ஆர் டப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கோர்ஸ் நேம்லாம் வந்து ஆட்ரிபியூட். சரியா, இப்போ CS1 கண்ணன், 2ஆம் ரெக்கார்டு கௌரிசங்கர், லெனின், பத்மஜா அப்படின்னு 4 ரெக்கார்டு இருக்குது. சரியா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கொரி அப்ளை பண்ண போகிறோம். செலக்ட் கோர்ஸ், அப்போ ஃபீல்டு நேம் என்னது கோர்ஸ், ஃபீல்டு நேம் என்னது கோர்ஸ். அப்போ எனக்கு இது வேணும்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, செலக்ட் கோர்ஸ், அதாவது விச் மீன்ஸ் சிக்மா கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா. அப்போ கோர்ஸோட வேல்யூ வந்து பிக் டேட்டாவாக இருக்கணும். இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிளில் கோர்ஸோட வேல்யூ எதுலெல்லாம் பிக் டேட்டா இருக்கோ அதுதான் ஆன்சர். சரியா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ CS1 அப்படிங்கிற இதில் கோர்ஸ் டேட்டா வந்து பிக் டேட்டா. CS2ல் பாருங்கள் ஆர் லாங்குவேஜ், அப்போ மிஸ்மேட்ச். CS3ல் பிக் டேட்டா, CS4ல் பைத்தான் ப்ரோக்ராமிங். அப்போ 2 டப்பிள் ஆர் ரோ மட்டும்தான் மேட்ச் ஆகுது. ஒன்று CS1, இன்னொன்று வந்து CS3. சரியா, அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சரில் வரும். ஓகேவா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெக்கார்ட் மட்டும் தான் ஆன்சரில் வரும். அப்போ சிக்மா கோர்ஸ் ஈக்குவல் டு பிக் டேட்டா ஆஃப் ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட்ங்கிறது டேபிள் நேம், பிக் டேட்டாங்கிறது வேல்யூ, கோர்ஸுங்கிறது ஃபீல்டு நேம் ஆர் அட்ரிபியூட் நேம். சிக்மா அப்படிங்கிறது செலக்ட் சிம்பிள். அடுத்து வந்து ப்ரொஜெக்ட். ப்ரொஜெக்டோட சிம்பிள் வந்து பை. ஸோ த ப்ரொஜெக்ஷன் எலிமினேட்ஸ் ஆல் attributes of the input relation but those mentioned in the projection list.
நம்ம என்ன ஃபீல்டு நேம் சொல்லியிருக்கோமோ அதை மட்டும் டிஸ்பிளே பண்ணும், வேறு எல்லாத்தையுமே விட்டுரும். சரியா? ஃபீல்டு நேம் இந்த ப்ரொஜெக்ஷன் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா எலிமினேட்ஸ் ஆல் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட்ஸ்ங்கிறது காலம் ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஆஃப் த இன்புட் ரிலேஷன் பட் தோஸ் மென்ஷன் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். த ப்ரொஜெக்ஷன் மெத்தட் டிஃபைன்ஸ் எ ரிலேஷன் தட் கண்டெய்ன்ஸ் எ வெர்டிக்கல் சப்செட். வெர்டிக்கல் சப்செட்டை மட்டும் தான் என்ன செய்யும், அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்ஷன் ஆர் பை கோர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட். அப்போ ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிளில் கோர்ஸ் ஆட்ரிபியூட்டை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுன்னு அர்த்தம். லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா, இதே டேபிள் தான் எடுத்திருக்காங்க இன்புட் டேட்டாவா. ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் நம்பர், நேமு, கோர்ஸ், இயர் இது எல்லாமே எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற டேபிள் நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, திஸ் இஸ் அ டேபிள் நேம். அதில் கோர்ஸ் அந்த ஃபீல்டை மட்டும் என்ன செய்ய எனக்கு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங். இது வந்து டியூப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. டியூப்ளிகேஷன் இருந்ததுன்னா அதுவே அவாய்ட் பண்ணிடும். ஸோ பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் அகெயின் பிக் டேட்டா இருக்குது. அப்போ ஒரு வாட்டி தான் டிஸ்பிளே பண்ணணும். டியூப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. ரெண்டு வாட்டி மூணு வாட்டிலாம் பிரிண்ட் பண்ணாது. ஒரு வாட்டி தான் பிரிண்ட் பண்ணும். அதனால தான் பிக் டேட்டா ஆர் லாங்குவேஜ் பைத்தான் ப்ரோக்ராமிங் இது மட்டும் ஆன்சரில் இருக்குது. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொடுத்துருக்காங்களா, டியூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ்ட் இன் த ரிசல்ட். டியூப்ளிகேட் ரோ வந்து இது சப்போர்ட் பண்ணாது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே பை ஆர் ப்ரொஜெக்ஷன் ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ். அப்போ ரெண்டு ஃபீல்டு ரெண்டு ஆட்ரிபியூட் எடுத்துக்கோ. இதில் ஸ்டூடெண்ட் டேபிள். அப்போ ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேவா? தென் யூனியன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி செட் ஆப்ரேஷன்ஸில் படித்தோம் இல்லையா, அதே தான். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் டப்பிள்ஸ் தட் ஆர் இன் டேபிள் ஏ ஆர் இன் டேபிள் பி. ஸோ இதில் எதுவுமே வந்து டியூப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ டேபிள் ஏல உள்ள அண்ட் டேபிள் பியில் உள்ள ரெக்கார்டை என்ன செய்யும், இது டிஸ்பிளே பண்ணும். எலிமினேட்ஸ் டியூப்ளிகேட் ஆப்ரேஷன் வந்து செட் யூனியன். இப்போ டேபிள் ஏ டேபிள் பி ரெண்டு டேபிள் கொடுத்துருக்காங்க. CS1 கண்ணன், CS3 லெனின் பத்மஜா. டேபிள் 2ல் என்ன இருக்குது, CS1 கண்ணன், CS2 கௌரி சங்கர், CS3 வந்து லெனின். இப்போ டேபிள் ஏ டேபிள் பி இந்த செட் யூனியன் ஆப்ரேஷன் என்ன பண்ணும், இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டப்பிள்ஸ் இன் டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி பட் இட் நாட் சப்போர்ட் டியூப்ளிகேஷன் இல்லையா. அப்போ இதில் CS1 லெனின், CS1 கண்ணன், CS1 கண்ணன் ரெண்டு வாட்டி ஒரே ரெக்கார்ட் இருக்குது. CS3 லெனின் ஒரு வாட்டி தான் இருக்குது. CS2 கௌரி சங்கரும் ஒரு வாட்டி தான் இருக்குது. CS4 பத்மஜா, CS3 வந்து லெனின். இப்போ CS3 வந்து ரெண்டு வாட்டி இருக்குது. இங்கே ஒரு வாட்டி இருக்குது, இங்கே ஒரு வாட்டி இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவாக இருக்கும், CS1 CS2 தென் CS3 CS4. CS3 வந்து ரெண்டு வாட்டி வராது, ஒரு வாட்டி தான் வரும். ஏன்னா டியூப்ளிகேஷன் இது சப்போர்ட் பண்ணாது. CS1 CS2 CS3 CS4. இப்போ CS2 வந்து எங்கே இருக்குது, CS3 வந்து லெனின் ஏல இருக்குது, பி ரெக்கார்டு பி டேபிளில் இருக்குது. ஆனால் ஒரு வாட்டி தான் அது டிஸ்பிளே பண்ணும். டியூப்ளிகேஷன் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் வந்து வந்திருக்கு. CS1 CS2 CS3 CS4. So set union is used to display all the tuples in table A and table B. Okay ba. Set difference அப்படிங்கிறது is a relation which includes all the tuples that are in A but not in B. அப்போ அது நம்ம ஆல்ரெடி படித்தது செட் ஆப்ரேஷனில் படித்த அதே தான். ஏ டப்பிளில் உள்ள எல்லாமே நம்மளுக்கு ஆன்சரில் வரும். ஆனால் அந்த டப்பிள் எதில் இருக்கக்கூடாது, பியில் இருக்கக்கூடாது. ஸோ பியில் இல்லாத ஏல உள்ள டப்பிள்ஸை டிஸ்பிளே பண்ணும். the attribute name A has to match with the attribute name in B. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதே டேபிள் ஏ டேபிள் பி ரெண்டையுமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, செட் இன்டர்செக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, செட் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரென்ஸோட சிம்பிள் வந்து மைனஸ். இதில் வந்து செட் டேபிள் ஏ மைனஸ் பி, இந்த இதுதான் ஆப்ரேஷன், டேபிள் ஏ மைனஸ் பி. ஓகேவா? ஸோ இப்போ டேபிள் ஏவையும் டேபிள் பியையும் நம்ம பார்த்தோம்ட்டா டேபிள் ஏல வந்து CS1 இருக்குது, இதுலேயும் CS1 இருக்குது. ஸோ அப்போ டேபிள் பியில் இருக்கிறதுனால அந்த ரெக்கார்டு வராது ஆன்சரில். இதில் CS3 இருக்குது, இதுலேயும் CS3 இருக்குது. அப்போ அதுவும் என்ன செய்யாது, ஆன்சரில் வராது. இப்போ CS4 பத்மஜா டேபிள் ஏல இருக்குது, ஆனால் டேபிள் பியில் இல்லை. அப்போ CS4 பத்மஜா தான் இந்த செட்டு டிஃப்ரென்ஸோட ஆன்சர். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பத்மஜா தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது காமன் எலமெண்ட்ஸை ரிட்டர்ன் பண்ணும். டிஃபைன்ஸ் எ ரிலேஷன் கன்சிஸ்டிங் ஆஃப் அ செட் ஆஃப் ஆல் டப்பிள்ஸ் தட் ஆர் இன் போத் ஏபி. ஏலையும் இருக்கணும், பிலையும் இருக்கணும். அது மட்டும் தான் என்ன செய்யும், ஆன்சரில் வரும். சரியா? ஸோ இப்போ அதே டேபிள் எடுத்துட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். CS1ம் CS3யும் நம்மளுக்கு ரெண்டு டேபிள்லையுமே இருந்தது. CS1 கண்ணன் இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. CS3 லெனின் இதுலேயும் இருக்குது. CS4 வந்து ஏல மட்டும் இருக்குது. CS2 பி, CS3 வந்து பியில் மட்டும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு ரெக்கார்டை விட்டுட்டு இந்த ரெண்டு ரெக்கார்டை என்ன செய்யும், டிஸ்பிளே பண்ணும். அது வந்து
செட் இன்டர்செக்ஷன். ஸோ செட் இன்டர்செக்ஷன்ங்கிறது காமன் எலமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணும். அடுத்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். இதோட சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் அ வே ஆஃப் கம்பைனிங் 2 ரிலேஷன்ஸ். 2 டேபிளை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது தான் இந்த இது. ஓகேவா? ஸோ அப்போ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லலாம். ஏ மல்டிப்ளை பை பின்னு சொல்லலாம். வேர் த ரிலேஷன் ஏ அண்ட் பி ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இப்போ டேபிள் ஏ இருக்குது, டேபிள் பி இருக்குது. டேபிள் ஏல என்ன எலமெண்ட்லாம் இருக்குது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. டேபிள் பியில் எஸ் இருக்குது, ஆர் இருக்குது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரியா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். அப்போ 1 ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஏல ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கணும். ஒரு எலமெண்ட்டை மட்டும் எடுத்து டேபிள் பியில் எல்லாத்துலேயும் மேட்ச் பண்ணும். அப்போ 1s. அதுக்கடுத்து ரெண்டாவது எலமெண்ட் 1r. சரியா? எலமெண்ட் முடிஞ்சிச்சு. ஏன்னா அடுத்த அவ்வளோ வேறு எலமெண்ட் பியில் இல்லை. அப்போ ஏல அடுத்த எலமெண்ட் எடுத்துக்கணும். 2 இன்ட்டு எஸ், 2 இன்ட்டு ஆர் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 இன்ட்டு எஸ், 3 இன்ட்டு ஆர். ஸோ இப்படி தான் என்ன செய்யும்? கம்பைன் பண்ணும். 2 டேபிளை கம்பைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட். அதோட சிம்பிள் வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இங்கே வந்து டேபிள் ஏ டேபிள் பி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டேபிளாக இருக்கும். CS1 3 வாட்டி வருது, CS2 3 வாட்டி வரும், CS4 வந்து 3 வாட்டி வரும். ஏன்னா இதில் 3 ரெக்கார்டு தான் இருக்குது, CS1, CS2, CS4. இப்போ இதோட ஆன்சர் என்னவாக இருக்கும்? CS1 கண்ணன், CS28 பிக் டேட்டா, CS1 கண்ணன், CS62 ஆர் லாங்குவேஜ், CS1 கண்ணன், CS25 பைத்தான் ப்ரோக்ராமிங், CS2 கௌரி சங்கர், CS28 பிக் டேட்டா. ஸோ இப்படி தான் இதில் எல்லா கம்பைன் பண்ணியும் ஆன்சர் வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிடும். ஸோ எல்லாமே எழுதணும். ஓகே, லெசன் முடிஞ்சிருச்சு.